Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு work from home, அதாவது இந்த ஒரு பிசினஸை வந்து நம்மளோட வீட்ல இருந்தே நம்மளால வந்துட்டு செய்ய முடியும். அதே போல் யாருக்கு இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக வந்து சூட் ஆகும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படாது. நமக்கு வெறும் ஒரு 2000 3000 அந்த மாதிரி அமௌண்ட் இருந்தாலே போதும் இந்த ஒரு பிஸ்னஸை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மக் பிரிண்டிங். அதாவது மக் பிரிண்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய டைப் அப்படின்னு சொல்கிறது, இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 3000 ரூபா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். 15000 ரூபா முதல் கொண்டு உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். இது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு குறைஞ்ச முதலீட்டில் இந்த மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு கப்பாக தான் நம்மளால் வந்து இந்த ஒரு டைப்பில் பண்ண முடியும். நம்ம ஒரு 15,000 20,000 இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் போகிறோம் அப்படின்னா பல்காக வச்சுருப்பாங்க. அட் அ டைமில் நம்மளால் 5 மக்ஸ் பண்ண முடியும், 10 மக்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுக்கு முக்கியமாக என்ன தேவை? சிராமிக் சப்ளிமேஷன். அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, பிளெயின் மக்ஸ் அவங்க வாங்குறாங்க, செராமிக்கில் சப்ளிமேஷன் ஒயிட் பிளெயின் மக் இந்த மாதிரி இருக்கும். சப்ளிமேஷன் அப்படின்றது இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான அந்த சப்ளிமேஷன் பேப்பர், அந்த இங்க் வந்து அதில் ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி கப்ஸ் தான் நீங்கள் இதில் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி கப் வாங்கினா தான் வந்து நம்மளால் ஒட்ட முடியும். இந்த ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நமக்கு 40 ரூபா கிட்ட வரும். நமக்கு வந்து இந்த இங்க்கு, சப்ளிமேஷன் பேப்பர் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 300 rupees 500 rupees அந்த ரேஞ்ச் வரும். மிஷின் வாங்குறவங்ககிட்டே நமக்கு இந்த சப்ளிமேஷன் இங்க் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வாங்கிடலாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கப் வந்து உங்களோட இஷ்டம், என்ன ஒரு மாடல்ஸ் டிசைன்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கெல்லாம் பிளெயின் கப்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ பிளெயின் கப்ஸ் வாங்கி அதில் வந்து, ஏன்னா அந்த பிளெயின் கப்ஸில் தான் அந்த டிசைன், நம்ம பண்ணுற டிசைன் வந்து நல்ல வந்து கிளியராக விழும் அப்படின்றதுக்காக தான் பிளெயின் கப்ஸ் நமக்கு வாங்குவாங்க. தோராயமாக ஒரு ப்ராஃபிட் இதில் பார்த்துடலாம். பிளெயின் மக் பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா. நம்ம வந்து ஒரு 100 மக்ஸ்க்கு வந்து இப்போது கேல்குலேட் பண்ணுறோம். 40 rupees வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அப்படின்னா 4000 rupees ஆகும் மக்ஸ் மட்டும் நமக்கு வாங்குறதுக்கு. சப்ளிமேஷன் இங்க், சப்ளிமேஷன் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 500 ரூபா 350 ரூபா இந்த 100 மக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 5000 rupees கிட்ட அரௌண்ட் நமக்கு சார்ஜஸ் ஆகும். இதை மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணோன்னா 200 300 வரைக்கும் நம்மளால் ஒரு மக்கை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இது 200 300 அப்படின்றது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கஸ்டமைஸ்டு கேட்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க கொடுக்குற ஃபோட்டோஸை வந்து அதில் பிரிண்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு சப்ளிமேஷன் இங்க், சப்ளிமேஷன் பேப்பர் ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்கெட்ச் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பென் ட்ரைவில் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அந்த இமேஜஸ் தருவாங்க. அந்த இமேஜஸை வந்து நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். அதில் ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த 200 300 கஸ்டமைஸ்டு. அப்படி இல்லாமல் நார்மலாக இப்போ இந்த மாதிரி காமனாக மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் இப்படியெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பல்க் லாட்டாக நம்ம கொடுக்கும்போது நமக்குடைய செலவு போக நமக்கு 150 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஒரு கப்புக்கு நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 150 rupees கிட்ட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 100 மக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15,000 rupees கிட்ட earn பண்ண முடியும். ஸோ நம்மளோட செலவு எல்லாமே போக நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 9,000 rupees கிட்ட ஒரு ப்ராஃபிட்டாக நிற்கும். இது வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்டில் மார்க்கெட்டிங்க்கு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. மார்க்கெட்டிங்க்கு என்ன பண்ண முடியும், இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டு அப்படின்றது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு நம்மளுடைய நார்மல் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த 3 phase சிங்கிள் ஃபேஸ் அந்த இதுலேருந்து இதோடைய மிஷின்ஸ் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஷாப் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க, ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருப்பீங்க, பியூட்டி பார்லர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரினா இந்த மிஷின் அங்கே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். மக் பிரிண்டிங் நாங்கள் பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா பியூட்டி பார்லர் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் வருவாங்க, அதாவது பியூட்டிஷியன்ஸ் கிட்ட வந்துட்டு பிரைடல் செட்ஸ் கேட்கறதுக்கு, அதே போல் ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்க்கு வருவாங்க, திங்ஸ் வாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் வருவாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தரலான்னு உங்களுக்கு ஐடியா வரும். நம்ம அந்த பிளேஸ்லலாம் வச்சோம் அப்படின்னா அதை தவிர்த்து இல்லைனா நீங்கள் வீட்லேயே வந்து இதை பண்ணலாம். ஸோ வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இதை சேல்ஸ் பண்ண முடியும்னா, நார்மலாக மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் நீங்கள் பண்ணலாம். டிஷர்ட்ஸ் வந்து கிளாத்திங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 வீலர்ஸ், அதே போல் உங்களுக்கு வந்து கார்ஸு,
நார்மலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லா கம்பெனியுமே நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்காக அவங்க லோகோக்காக இதை கேட்பாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக என்ன மாதிரி விஷயத்தில் ஃபோட்டோகிராஃபி கம்பெனிஸ் நமக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, கப்பல் ஃபோட்டோஸ் ஆல்ரெடி அவங்க எடுப்பாங்க. அந்த கப்பல் ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டிங் கொடுக்கலாம். வரவங்களுக்கு வந்துட்டு வெட்டிங்ஸ்க்கு வரவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 100 ஆர்டர்ஸ் 200 பீசஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி கம்பெனிஸ் நீங்கள் ரீச் பண்ணலாம். இதை தவிர்த்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வெட்டிங் ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வெட்டிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் வரும். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஐடியாஸை வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டட்னா உங்ககிட்டேருந்து பல்க் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இகாமர்ஸில் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி காமன் பிரிண்டிங்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ்டும் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ் எந்தெந்த அக்கேஷன்ஸ் வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பிடிக்கும், அதெல்லாம் மேக் பண்ண மக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து திங்ஸ் வந்து கேதர் பண்ணி பண்ணும்போது இந்த பிஸ்னஸில் நம்மளால் ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது காமன் டிசைன்ஸ் எடுங்க. நீங்கள் ஆன்லைனில் இப்போ டிசைன்ஸை பொறுத்த அளவுக்கு அதுலேயும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் டிசைன்ஸ். நார்மலாக ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாம் நிறைய போகும். இன்க்ளூடிங் நம்ம வந்துட்டு நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஃபோட்டோஸ், காப்பி ரைட்டட் இல்லாத ஃபோட்டோஸ், அதே போல் நீங்கள் காப்பி ரைட்டட் இல்லாத இமேஜஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சைட்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது, பே பண்ணி நம்ம வாங்குறது. ஸோ அந்த மாதிரி காப்பி ரைட்டட் இல்லாத இமேஜஸ் நம்ம வாங்கி அதை வந்து மக்கில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஸோ மக் மட்டும் இல்லாமல் இப்போது அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பிளேட்ஸில் வர்றது, ஆல்ரெடி டிஷர்ட்ஸ்லலாம் வந்திருக்கு, மக்லேயும் வந்திருக்கு. இது இல்லாமல் பிளேட்ஸில் வர்றது இதெல்லாமே வந்திருக்கு. ரிங்ஸ், வெட்டிங் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங்ஸில் வந்துட்டு நேம்ஸ் போட்டு வர்றது, அதில் அவங்க ஃபோட்டோஸ் போட்டு வர்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ருபீஸ். இது வந்து ஒரு ஹீட் ப்ரெஸ் மிஷின் தான். எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம கரண்ட்டில் இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக வந்து அந்த சப்ளிமேஷன், அந்த கப் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஹீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் சூடாகிடும். எப்படி ஒரு டேட்டோ வந்து நம்ம கையில் போட்டுட்டு ஒரு வாட்டர் வச்சு ஸ்மாஷ் பண்ணால் அது ஃபுல்லாகவே வந்து அதை உரிச்சு எடுத்துட்டோன்னா ஒட்டிடுது. அதே கான்செப்ட் தான் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை எண்டாக குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா அவங்க கப்பை வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு நார்மலாக டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கப்ஸில் வந்து செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி கப்ஸில் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த பிரிண்டிங்ஸ் போகாத அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான பிரிண்டிங்ஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக வைக்க முடியும். மோஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ஸில் கொடுக்குறது அப்படி டெய்லி வேராக யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்கள் நார்மல் குவாலிட்டி போட்டால் கூட. ஆனால் அவங்க டெய்லி இப்போ காஃபி குடிக்கிறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கப்ஸ்னும் போது, ஸோ நீங்கள் போடுற அந்த சப்ளிமேஷன் பேப்பர், சப்ளிமேஷன் இங்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் வெப்சைட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி எடுக்கிறதும் ஃப்ரீ தான், அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.